بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحابه الطاهرين لكل منهم مسلمين جميع المسلمين والمسلمات أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. உலகத்தை படைத்து அதில் எண்ணற்ற ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் என்றென்றும் நிலவட்டுமாக. கோடான கோடி ஸலவாத்துகள் கோமான் நாயகம் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா அன்னலே முஜ்தபா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடை தவறாமல் வலுவாமல் பற்றி பிடித்து வந்த சத்திய ஷஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் நாஜாக்கள் நல்லவர்கள் வலிமார்கள் ஒளிமார்கள் இந்த ஜும்மாவுடைய நாளிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிக பெரும் கருணையும் கிருபையும் காரணமாக உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தார்கள் மீது காட்டிய அருட்கொடையின் காரணமாக இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்க முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஹிஜ்ரி 1437 ஆண்டுடைய வருடப்பிறப்பின் துவக்கமாக முஹர்ரம் 1ஆம் பிறை கணக்கிடப்படுகின்றது. இந்த கணக்கின்படி பார்த்தால் இன்று நாம் இஸ்லாமிய புத்தாண்டின் 1437 ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தின் 2வது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சமுதாயத்தர்களுக்கு மத்தியிலே இந்த வருடப்பிறப்பு இஸ்லாமியர்களுக்கு என்று இருக்கக்கூடிய இந்த வருடப்பிறப்பை அறியாமல் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற ஆங்கில வருடப்பிறப்பு புத்தாண்டு என்று சொன்னால் அதற்கு ஒரு கோலாகலம் கொண்டாட்டம் என்றெல்லாம் கொண்டாடி அது ஒரு நியூ இயர் என்ற செலிப்ரேஷன் பண்ணி அதற்கு நியூ இயர் என்ற ஒரு பெரிய பெயர்கள் இட்டு முழு சமுதாயமும் அன்றைய நாளிலே நாளை புத்தாண்டு என்று ஆர்வத்தோடு ஜனவரி 1 என்று ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய புத்தாண்டான புனிதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே முதல் நாளை நாம் ஆர்ப்பரித்து கொண்டாடவிட்டாலும் சரி, நமக்கு அனைவர்களுக்கும் தெரியக்கூடிய அளவிற்காவது இருக்க வேண்டும். இஸ்லாமிய வருடங்கள் ஹிஜ்ரியிலிருந்து கணக்கிடப்பட்டு கிட்டத்தட்ட 1437 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டுகளை நாம் எவ்வாறு செலவழித்தோம்? இந்த 1437 ஆண்டுகளில் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சியேற்று வந்தது? இந்த 1437 ஆண்டுகளில் இந்த இஸ்லாம் சந்தித்த நல்ல விஷயங்கள் என்ன, இந்த இஸ்லாம் எதிர்கொண்ட தீமையான விஷயங்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு வருடங்களிலும் நாம் சென்ற வருடங்களுடைய விஷயங்களை சிந்தித்து பார்க்க. அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய மாதங்களை இன்று நம்முடைய சமுதாயத்தில் கேட்டோம்னா 12 மாதங்கள் சொல்வார்களா என்று கேட்டால் மிகவும் கம்மிதான். இன்றைய குழந்தைகளுக்கு பாடம் வாயிலாக ஜனவரி பிப்ரவரி என்று ஆங்கில மாதங்களும் சித்திரை வைகாசி என்று தமிழ் மாதங்களும் மனப்பாடம் அடைகின்றதை போன்று அவர்கள் மனமிடுவதை போன்று இஸ்லாமிய மாதங்களை இன்றைய குழந்தைகளிடத்திலே மனமிட்டார்களா என்று கேட்டால் மிகவும் கை சேதம். நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு இஸ்லாமிய வருட பிறப்பு தெரியவில்லை, எந்த ஆண்டு துவக்கம் என்பது தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தை இஸ்லாமிய நல்லடியார்கள் வருட பிறப்பாக எண்ணி இந்த இஸ்லாமிலே புனிதமான இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்களை சிந்தித்து கொண்டு ஆஷுராவுடைய நோன்பு என்று சிந்தித்து அந்த நோன்புகளை வைக்கக்கூடிய ஒரு கூட்டம் நல்ல சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். புனிதமான இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே நடந்த நல்ல அமல்கள், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த நல்ல செயல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் ஒவ்வொரு பகுதியாக இந்த முஹர்ரம் மாதத்திலே இஸ்லாமிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகள், இந்த இஸ்லாமிய சமுதாயம் எதிர்கொண்ட மிகப்பெரிய இன்னல்களை நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். இந்த புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தில் தான், இந்த புத்தாண்டான 1வது பிறையில் தான் 2வது ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அனைவரும் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி கொண்ட அந்த மரணத்திலே ஹஸரத் உமரே ஃபாரூக் அவர்களுக்கு ஏற்பட்ட ஷஹாதத் இந்த முஹர்ரமுடைய 1வது பிறையில், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அவர்களை கத்தியால் குத்தி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது குத்துப்பட்டு அந்த குத்துப்பட்ட காயத்தோடு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமருடைய மடியில் இருக்கின்றார்கள். அந்த கத்தியுடைய காயத்திலிருந்து இரத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தாங்கள் மரணிக்க போகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இது நமக்கு மரணம் நெருங்கிவிட்டது, இதிலிருந்து நாம் மீள முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் அப்துல்லா இப்னு உமர் தன் மகனை பார்த்து சொன்னார்கள், என் அன்பு மகனே, உன் மடியில் இருக்கக்கூடிய என்னுடைய தலையை எடுத்து கீழே வை. கவனிக்கணும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மடியில் உமர் ரலியல்லாஹுடைய தலை இருக்கின்ற பொழுது தன் மகனை நோக்கி சொன்னார்கள், என் அன்பு மகனே, உன் மடியில் இருக்கக்கூடிய தலையை தூக்கி கீழே வை. அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, இல்ல அமீருல் முஃமினீனே, என்னுடைய ஹலீஃபாவே, என்னுடைய தந்தையே, உங்களுடைய உயிர் என் மடியில் பிரிவதை நான் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்றேன். உமர் அவர்கள் 2வது முறையாக சொன்னார்கள், என் தலையை தூக்கி கீழே வை. அப்துல்லா இப்னு உமர் அதற்கு சம்மதிக்கவில்லை, அதற்கு அவர்கள் வசியவில்லை. இதை கண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடும் கோபத்தில் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு உமரே, என்னுடைய மகனே, என் உயிர் போகின்ற பொழுது கூட என்னுடைய தலை ஒரு உயர்வான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே இருப்பதை நான் விரும்பவில்லை, என் தலையை தரையோடு மட்டமாக்கி வை என்று தன் மகனை கடிந்த பொழுது அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் தன் மடியில் இருந்த தலையை தூக்கி கீழே வைக்கின்றார்கள். கீழே வைத்த பொழுது அப்துல்லா இப்னு உமரை பார்த்து சொல்வார்கள், அப்துல்லா இப்னு உமரே, போங்க, ஆயிஷா மட்டும் போங்க, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அவர்களுக்கு அருகாமையில் அடக்கப்பட வேண்டும் என்று கேளுங்கள், நான் கேட்டு விட்டேன் என்று கேளுங்கள். ஆயிஷா அனுமதிச்சிருவாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய உயிர் பிரிகிறது. அவர்கள் அந்த உயிர் பிரிந்த நேரம் என்ன? இந்த இஸ்லாமிய வருட பிறப்பாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த முஹர்ரமுடைய 1வது பிறை. இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்த ஒரு பக்கம், இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்களுக்கு மிகவும் கைசேதமான ஒரு மாதம் என்று கூட சொல்லலாம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய மரணம் இந்த முஹர்ரத்தில் ஏற்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்த அஹ்லே பைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தார்களுடைய மரணம், அதிகமானவர்களுடைய மரணமும் இந்த முஹர்ரத்தில் தான் ஏற்படுகிறது. இமாமுல் ஹசன், இமாமுல் ஹுசைன், ஹஸரத் அலியின் வேந்தர்கள், அந்த இருவருடைய மரணமும் இந்த முஹர்ரத்தில் தான் ஏற்படுகிறது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட விஷம் வைத்து கொல்லப்படுகிறார்கள். இமாம் ஹுசைன் அவர்களை கர்பலா என்ற களத்திலே எதிரிகள் சூழ்ந்து இந்த ஹஸரத் ஹுசைனை கொலை செய்தது இந்த புனிதமான முஹர்ரமுடைய மாதம் 10வது நாள், ஆஷுராவுடைய நாள் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த ஆஷுராவுடைய நாளில்தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவுடைய களத்திலே கொல்லப்பட்டார். நாம் நிச்சயம் இந்த கர்பலாவுடைய போரை ஒரு மிகப்பெரிய படிப்பினை நோக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும். கர்பலாவுடைய யுத்தம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வில் ஏற்பட்ட யுத்தம் அல்ல. கர்பலாவுடைய யுத்தம் என்பது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற முழு நோக்கத்தோடு, முழு திட்டமிடப்பட்ட செயலோடு நடந்த ஒரு யுத்தம் தான் கர்பலாவுடைய யுத்தம். யஸீத் இப்னு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகனார் யஸீத் இப்னு முஆவியா அரசாங்க பதவியிலே வந்து அமர்கிறார். ஹிலாஃபத்திலே அவர் வந்து அமர்கிறார். ஹிலாஃபத்தில் அமர்ந்த பொழுது இஸ்லாமிய முறைப்படி ஹலீஃபாக்களை பையத் செய்வது வழக்கம். அப்படி பையத் செய்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதல் கொண்டு ஒரு 5 நபர்கள் மட்டும் யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக பையத் செய்வதற்கு மறுக்கிறார்கள். இந்த 5 நபர்கள் யார் என்று பார்த்தால், இஸ்லாத்திலே மிக பெரும் தியாகம் செய்த மூத்த பெரும் சஹாபாக்கள், ஹிலாஃபத் ஹலீஃபாக்களுடைய மகனார்கள். முதலாவது பார்த்தால் ஹஸரத் இமாம் ஹுசைன். இவர்கள் யார் என்று பார்த்தால் ஹஸரத் அலி ரலியல்லாஹுடைய மகனார், 4வது ஹலீஃபாவுடைய மகனார். இரண்டாவதாக பார்த்தால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் அவர்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சச்சா மகனார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகலை மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹுடைய மகனார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வளர்த்த அந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர். இந்த 5 நபர்களும்
யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். காரணம் இருக்கின்றது. கலீஃபாவாக ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் யஸீத் இப்னு முஆவியாவிடத்தில் இல்லை, ஈமானோட நிலையில் இல்லை. யஸீத் இப்னு முஆவியா அரசாட்சியில் உட்கார்ந்த பொழுது அவன் போட்ட முதல் திட்டம் என்ன? மது ஹலாலாக்கப்பட்டது என்று சொன்னார். இஸ்லாம் தடை செய்த மதுவை நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் குடித்து கொண்டால் இஸ்லாம் மன்னித்து விடும், அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னான். இது இந்த மூத்த சஹாபாக்களுக்கு பிடிக்கல. இரண்டாவதாக சொன்னான், அக்கா தங்கச்சி 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்வது கூடும் என்று சொல்லி ஒரே அக்கா தங்கச்சி ஒரே நேரத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டான். இந்த 2 காரணங்களும் இஸ்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கோலிட்டு திட்டமிட்டு காட்டிய இந்த ஷரியத்திற்கு முழுமையான மாற்றமான விஷயம். ஒரு மாற்றமான அமீர ஷரியத் ஹிலாஃபாவில் அமர்கின்ற பொழுது அந்த ஹிலாஃபத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட தான் ஹலீஃபாக அமர்கின்ற பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலுக்கும் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நான் சாதகமாக சொன்னால் என் பேச்சை கேளுங்கள், நான் பாதகமாக சொன்னால் எனக்கு நீங்கள் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள் ஹஸரத் உமர் அவர்கள். அப்படி ஹிலாஃபத்துடைய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் ரசூலுடைய கிட்டப்பட்ட அந்த ஷரியத்திற்கு மாறு செய்யக்கூடாது. ஆனால் இந்த யஸீத் இப்னு முஆவியா தன் கலீஃபாவாக அமர்ந்த பொழுது இந்த 2 மாறுதல்களை ஷரியத்திற்கு புறம்பானதாக செய்தார். இந்த காரணத்தினால இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். யஸீத் இப்னு முஆவியாவை நான் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது அரசாட்சி நடந்து கொண்டிருந்தது கூஃபாவிலே, எகிப்திலே. ஆனால் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா மாநகரில் இருந்து இவருடைய கலீஃபாவை இவருடைய ஹிலாஃபத்தை நான் பைஅத் செய்ய மாட்டேன் என்று சொன்ன பொழுது அப்பொழுது மதீனாவை ஆண்டு கொண்ட மருவான் என்ற கொடுங்கோல் அரசன் இமாம் ஹுசைனை மதீனாவில் தங்கக்கூடாது, வெளியேறுங்கள் என்று உத்தரவிடுகின்றார். யாரை பார்த்து வெளியேறச் சொல்லுவது? மதீனாவிற்கு சொந்தம் கொண்ட எங்கள் காருண்ய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரறையா? ஹஸரத் ஹுசைனை நீங்கள் யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்றால் மட்டும் நீங்கள் மதீனாவுக்குள் வாழலாம், இல்லை என்றால் மதீனாவுக்குள் வாழ்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார். வருவார். இமாம் அவர்களும் மதீனாவை விட்டு மக்கா மாநகருக்கு வருகிறார்கள். மக்கா மாநகருக்கு அவர்கள் வருகின்ற பொழுது கூஃபாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் கடிதம் எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? இமாம் ஹுசைன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இமாம் அவர்களே, சரியான நீதமான ஆட்சி இங்கு நடைபெறவில்லை, எங்களுக்கு தலைமையான ஒரு சரியான இமாமத்து கிடையாது, அதனால் நீங்கள் கூஃபாவிற்கு வந்தால் உங்களை நாங்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறோம், உங்களை எங்களுடைய இமாமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கடிதம் வருகிறது. இந்த கடிதத்தை பார்த்து ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து கூஃபா நோக்கி பயணம் செய்ய நினைக்கின்றார்கள். ஆனால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இமாம் அவர்களே, இந்த சிறிய கடிதங்களை நம்பி நீங்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் அல்ல, நீங்கள் மக்காவிலே இருங்கள். மக்கா தான் தாருல் அம்ன், பாதுகாக்கப்பட்ட இடம், இதில் யாரும் யாரையும் கொலை செய்ய முடியாது, நீங்கள் மக்காவிலே இருங்கள், உங்கள் மீது நான் இரத்த வாடையை நுகர்கிறேன் என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது உகந்ததல்ல, நபியுடைய குடும்பத்திற்கு இமாமத் செய்ய வாருங்கள் என்று ஒரு அழைப்பு பணி வந்த பொழுது அந்த அழைப்பு பணியை மறுப்பது ஒரு நபியுடைய குடும்பத்துக்கு உகந்ததல்ல என்று சொல்லி கூஃபாவை நோக்கி தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு பயணம் செய்கிறார்கள். சகோதரிகள், சகோதரிய பிள்ளைகள், சகோதரன் மனைவிகள், அனைத்து குழந்தைகளோடும் தன்னுடைய நெருங்கிய குடும்ப வட்டாரத்தோடு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எகிப்தை நோக்கி கூஃபாவை நோக்கி ஈராக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். கூஃபாவிற்கு செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கிறார்கள். எப்பொழுது ஹஸரத் ஹுசைன் அவர்கள் மக்கா மாநகரிலிருந்து கிளம்பி விட்டார்கள் என்ற செய்தி தெரிஞ்ச பொழுது இப்னு யஸீத் என்று ஒருவன், அவன் தான் கூஃபாவுடைய அதிபதியாக இருந்தான், கூஃபாவுக்கு அரசராக இருந்தான். அந்த இப்னு யஸீத் என்ன செஞ்சான், இவங்களை கூஃபாவுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்பலா என்ற இடத்திலே வழிமறிக்குகிறான். கர்பலா என்பது இடம். அந்த இடத்திலே இமாம் ஹுசைன் அவர்கள் மக்காவிலிருந்து வந்து கர்பலாவிற்கு வருகிறார்கள். அவர்கள் கர்பலாவிற்கு வந்த பொழுது இப்னு ஜியாத் என்பவன் தன்னுடைய படையை கொண்டு வந்து இமாம் ஹுசைன் அவர்களை கர்பலாவிலே வழிமறிக்கிறான். உங்களுக்கு ஒரே ஒரு நிர்பந்தம், ஒரே ஒரு தீர்மானம் தான், ஒன்று தான் செய்யணும், நீங்கள் இந்த இடத்துல யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிர்பந்திக்கப்படுகிறார்கள் ஹுசைன் அவர்கள்.
இந்த இடத்துல நீங்க யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உங்கள் மீது நாங்கள் போர் தொடுப்போம் என்று சொல்கிறான். பல படைகளோடு வந்திருக்கின்றான். இங்கு இமாம் அவர்களுக்கு இருப்பது இமாம் அவர்களும் இமாமுடைய குடும்பங்கள் மட்டும்தான், அவருடைய நண்பர்கள் மட்டும்தான். மிஞ்சி மிஞ்சி போனவர் 40 பேருக்கு மேலே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சிறிய கூட்டம். நான் சொல்கிறான், நீங்கள் யஸீத் இப்னு முஆவியாவை கலீஃபாவாக ஏற்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் பையத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது நான் போர் தொடுப்பேன். இப்னு ஸியாதுடைய அறிக்கை. இமாம் அவர்கள் எதற்கும் சலிக்கவில்லை. நான் ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்து விட்டான். அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்திற்கு புறம்பாக ஆகிவிட்டான். அல்லாஹ் ரசூலுக்கு மாறுதல் செய்யக்கூடிய ஒரு கலீஃபாவை நபியுடைய குடும்பம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது என்று பகிரங்கமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சவால் விடுகிறார்கள். போர் மூழ்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய நண்பர்கள் எல்லாம் போரில் ஷஹீதாகிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உடன் பிறந்த பிறப்புகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய குழந்தைகள் அலி அக்பர் 18 வயது வாலிபர் கொலை செய்யப்படுகிறார். இப்படியெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு போர் கர்பலா. கர்பலாவை நினைத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்த வேண்டும். கர்பலாவிலே அவர்கள் எப்படி ஒரு கங்கணம் கட்டினார்கள் என்று சொன்னால் நபியின் குடும்பத்தை சார்ந்த எந்த ஆணும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டினார். அந்த கர்பலாவுடைய களத்திலே, அந்த கர்பலாவுடைய மைதானத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மனைவி ஷஹர்பானுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அலி அஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை பிறந்த அந்த ஆண் குழந்தையை இமாம் அவர்களிடத்தில் அப்பொழுதுதான் காட்டப்படுகின்றது. இமாம் அவர்கள் அந்த குழந்தையை தன் கையில் வாங்கி தனக்கு பிறந்த அந்த குழந்தையை முத்தமிட முன்னுகிறார்கள். அந்த சிறு குழந்தையுடைய கழுத்திலே அம்பு பாய்ச்சப்படுகிறது. நபியுடைய பேரன் இமாம் ஹுசைன் அவர்கள் வழிமுறையில் வந்த எந்த ஆணும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களோடு வந்த அனைவரும் கொல்லப்படுகிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் 4 நபர்கள். அது போர் ரொம்ப பெரிய விஷயம். அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், மிகவும் தெளிவாக பேச வேண்டும் என்று சொன்னால் பல ஜுமாக்கள் பேசலாம். ஆனால் அந்த போரில் நமக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய படிப்பினைகளை மட்டும் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். 4 நபர்கள் ஆண்கள் மட்டும் உயிரோடு இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தம்பி ஹசன் ரலியல்லாஹுடைய மகனார் ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹுடைய மகன்னா ஃபாத்திமா அம்மா அல்லாம ஃபாத்திமாவுடைய மரணத்திற்கு பின்னால் ஹசரத் அலி அவர்கள் வேறு திருமணம் செய்தார்களே, அதன் மூலமாக பிறந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். 4வதாக அலி அக்பர் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி அக்பர், ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் காசிம், இமாம் ஹுசைன், இமாம் அப்பாஸ். 4 நபர்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார்கள் ஆண்களிலே. இப்பொழுது யார் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும் என்ற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தனது மகன் அலி அக்பரை அனுப்பி வைக்கின்றார்கள். 18 வயது வாலிபர். அலி அக்பரை அனுப்பி வைத்த பொழுது அலி அக்பரும் ஷஹீதாக்கப்படுகிறார். ஏன்னா பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஆள் போகிறாங்க, தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டுறாங்க. கடைசியில் இவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அலி அக்பரும் கொலை செய்யப்பட்ட பின்னால் 3 நபர்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் காசிம் இப்பொழுது எழுந்து வருகிறார். 17 வயது சிறுவர். எழுந்து வந்து தன்னுடைய சிறிய தந்தை ஹுசைனை பார்த்து சொல்கிறார், இமாம் அவர்களே, உங்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, உன்னுடைய விஷயத்தில் உன் தந்தைக்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த சத்தியத்தை நிறைவேற்றாத வரை உன்னை நான் போர்க்களத்துக்கு அனுப்ப மாட்டேன், அமைதியாக இருங்கன்னு சொல்கிறான். உட்கார்ந்து போனால் திரும்ப வரான். அவருடைய கையிலே ஒரு ராட்சசை கட்டப்பட்டிருக்கிறது. அதை அவிழ்த்து பார்க்கிறார்கள். இமாம் காசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசனுடைய மகனார். அதை அவிழ்த்து பார்க்கின்ற பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய அத்தா ஹசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், எழுதி கட்டியிருக்காங்க. சின்ன வயசில் நான் வருது, என் மகன் காசிமே, உனக்கு வாழ்க்கையிலே துக்கமான நாள் வருகின்ற பொழுது இதை அவிழ்த்து படித்துப்பார் என்று சொல்லி எழுதி வைக்கிறார்கள். அவர் நினைக்கிறார், கர்பலாவை விட ஒரு மோசமான நாளா?
நபியுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கொல்லப்படுவதை விட மோசமான நாள் இந்த உலகத்தில் அவர் இருக்க போதா? அவிழ்த்து படிக்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சகோதரர் ஹுசைனை ஒரு படை எதிர்கொள்ளும் அந்த நேரத்திலே நீ உயிர் வாழ ஆசைப்படாதே, நீ களத்தில் இறங்கி போர் செய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், எவ்வளவு ஒரு முபாஷரத் முன்னால் சொல்லப்பட்டது. உடனே அந்த கடிதத்தை அந்த பேப்பரை எடுத்துட்டு வராங்க ஹுசைன்கிட்ட. உங்களுடைய சகோதரருடைய சொல்லுக்கு நீங்கள் மாறு செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் சகோதரர் எழுதியிருக்கிறார், இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், உங்களுக்காக நான் போர் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், காசிமே, உன் சகோதரனுக்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். எனது மகளில் இருக்கக்கூடிய ஃபாத்திமா பின்த் ஹுசைன் என்ற என்னுடைய மகள் ஃபாத்திமாவை உனக்கு நான் திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று நான் என் சகோதரனுக்கு ஒப்பந்தம் செய்து வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக இறங்கி நேர கூடாரத்தில் பெண்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யுங்க. யாராவது வருவாங்களாங்க? போர்க்களத்தில் தான் மகளை கல்யாணம் பண்ணி வைக்க யாராவது முன் வருவாங்களா? இவர்கள் தான் சஹாபா பெருமக்கள், நாயகத்துடைய பேரர்கள். சொன்னார்கள், என் மகள் ஃபாத்திமாவை மணப்பெண்ணை போன்று அழகிறீர்கள். இப்பொழுது அவர்களுக்கு திருமணம். அல்லாஹ் அக்பர். திருமணம் நடைபெறுகிறது, போர்க்களத்தில் திருமணம் நடைபெறுகிறது. இமாம் காசிம் அவர்கள் கூட சிறு குழந்தை, 17 வயது குழந்தை, தன் சிறிய தர கேட்குறாங்க, எனக்கு கல்யாணமா, புது ட்ரெஸ் கூட இல்லையத்தா, எப்படி கேட்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். அப்போ சொன்னார்கள் ஹுசைன் அவர்கள் தன்னுடைய தம்பி மகனை தன்னோடு நெஞ்சிலே சுமத்தி சொன்னார்கள், ஒரு போர் செய்யக்கூடிய போராளிக்கு போர்க்களத்தில் அணிந்திருக்க ஆடையை விட சிறந்த ஆடை எதுவும் இல்லை சொல்லிவிட்டு தன்னுடைய தலையில் அணிந்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவை அவிழ்த்து தன் சகோதரன் மகனுக்கு அணிவிக்கின்றார்கள். அணிவித்து அந்த நேரத்திலே அந்த போர்க்களத்திலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகனுக்கும் காசிம் ரலியல்லாஹுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் முடிஞ்சொன்னையும் மணப்பெண்ணையும் மணமகளையும் தனியாக ஒரு இடத்தில் அமர வைத்து பேச சொல்கிறார்கள். பேசுகின்ற பொழுது தன் மனைவியுடைய முகத்திரையை திறந்து பார்த்து காசிம் சொல்கிறார்கள், என் அன்பு மனைவியே, நான் போர்க்களத்துக்கு போகிறேன். யாராவது கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ளை போய் கொண்டாடிட்டேன், நான் போர்க்களத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் என்ன ஆகும்? சொல்லுகிறார்கள், நான் போர்க்களத்துக்கு போகிறேன், உன்னுடைய தந்தை ஹுசைனையும் என்னுடைய சிறிய தந்தை ஹுசைனையும் நான் காப்பாற்றப் போகிறேன் சொல்லிட்டு வேகமாக போர்க்களத்துக்கு வந்தாங்க. சுத்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார். கல்யாணமான சில நிமிடங்களிலே அந்த பெண் விதவையானாள். இதையெல்லாம் இஸ்லாமிய சமூகம் கர்பலாவில் நமக்கு தரக்கூடிய, அல்லாஹ் காட்டக்கூடிய படிப்பினை, மிகப்பெரிய படிப்பினை என்ன? ஒப்பந்தம் செய்து வைத்து விட்டால் பையத்து செஞ்சுட்டாங்க, தன் சகோதரனுக்கு என் மகளை உன் மகனுக்கு நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள். எந்த நிலையிலும் வாக்குறுதியை மீறக்கூடாது. நம்ம சொல்லுவோம் அந்த சின்ன வயசில், அக்கா மக்கா தங்கச்சி மக்கள்லாம் உன் பிள்ளையே என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வசதியானனையும் என் வசதியில் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறமா, அதெல்லாம் முடியாதுமா. அப்போ நல்லா இருந்தாங்க, இப்போ நல்லாவா இருக்காங்க. ஆனால் வாக்குறுதி கொடுத்து விட்டால், திருமணம் மட்டுமல்ல எந்த விஷயத்திலும் சரி வாக்குறுதி கொடுத்து விட்டால் அதை இஸ்லாம் எந்த நொடியிலும் பின்பற்ற சொன்னது. காசிம் அவர்களை திருமணம் செய்து வைத்து காசிம் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 2 நபர்கள் அப்பாஸ் அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கடைசியாக இமாம் ஹுசைன் அவர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணம் இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளிலே ஏற்படுகின்றது. அவர்கள் மரணித்த அந்த நேரத்திலே, அவர்கள் மரணித்த பொழுது சுமர் என்ற ஒரு முனாஃபிக், சுமர் யஸீத் இப்னு முஆவியாவுடைய அந்த மந்திரி சபையிலே அவன் ஒருவன் சுமர். அவன் என்ன செய்கிறான்? ஷஹீதாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கீழே விழுந்த இமாம் ஹுசைனுடைய நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தலையை மட்டும் அறுத்தெடுக்கிறான். தலையை மட்டும் அறுத்தெடுத்து அந்த தலையை கையில் பிடித்து கொண்டு இப்னு ஜியாதிடம் செல்கிறான். யாருடைய தலை? எப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரருக்கே இந்த நிலைமை. அந்த தலையானது இப்னு ஜியாதிடம் கொண்டு செல்லப்படுகிறது. இப்னு ஜியாதும் அந்த தலையை தட்டில் வைத்து தன் பிரம்பால் அடிக்கிறான் அந்த சிரசை. அப்பொழுது அங்கே இருந்த ஒரு சஹாபா, ஒரு பெரிய சஹாபி, வயது மூத்த சஹாபி சொல்கிறார்கள், இப்னு ஜியாதே, உன்னுடைய
பிரம்பை எங்கு கொண்டு செல்லாது. அந்த புனிதமான கன்னங்களிலே, அந்த புனிதமான உதடுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுவட நான் பார்த்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடு அணைத்து முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். நாயகம் உதடுவத்தை எடுத்து நீ அடிக்காதே என்று சொன்ன பொழுது சொன்ன அந்த சஹாபியையும் கொலை செய்கிறார். கொலை செய்து விட்டு மீண்டும் பிரம்பால் அடிக்கிறான். அடித்து அந்த சிரசு யஸீத் இப்னு முஆவியாவுக்கு கொண்டு செல்ல அனுப்பி வைக்கப்படுகிறது. யஸீத் இப்னு முஆவியா இஸ்லாத்தை எதிர்த்து அலி அவருடைய குடும்பத்தை எதிர்த்தவளாக இருந்தாலும் கூட அந்த சிரசு தன்னிடம் வந்த பொழுது அழுது விட்டான். அழுதுட்டு சொன்னான், அட பாவிகளா, ஹுசைனை சமாதானம் செய்யத்தானே நான் சொன்னேன், ஹுசைனை கொலை செய்து விட்டீர்களே, எப்படிப்பட்ட மனிதர்களை கொலை செய்தீர்கள் என்று தெரியுமா? ஹுசைனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு முத்தமிட்டு இருக்கிறார்கள். எந்த ஹுசைனுக்காக சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் மாதுளம் கனியை கொடுத்து விட்டானோ, எந்த ஹுசைனுக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆடைகளை கொடுத்து விட்டானோ, எந்த ஹுசைனுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்க தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்ட தொழுகையை நிப்பாட்டி வைத்தானோ, அப்படிப்பட்ட ஹுசைனை நீங்கள் கொலை செய்தீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையிலே சஜிதாவில் இருப்பார்கள். சஜிதாவில் இருந்த பொழுது திருவிள்ளையாக இருந்த ஹுசைன் அவர்கள் நாம் குனிந்த பொழுது குழந்தைகள் யானை சவாரி ஏறிக்கொள்வார்கள் அல்லவா, குதிரை சவாரி செய்யுங்க தந்து, அதுபோன்று ஹுசைன் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் ஏறிக்கொள்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலிருந்து நிமிர்ந்த பொழுது, நிமிரப் போகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை அனுப்பி நிப்பாட்டி வச்சதான். யார் ரசூலல்லாஹ், ஹுசைனாக அவர்கள் விளையாண்டி முடித்து அவர்கள் எப்பொழுது இறங்குகிறார்களோ அப்போ நீங்கள் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கலாம். எங்க இமாம் ஜமாத் தொழுகையில் நடக்கிற விஷயம். அதுவரை சஹாபாக்கள் பின்னால் சஜிதாவில் இருக்கின்றார்கள். எந்த ஹுசைனுக்காக தொழுகையிலே சஜிதா நீட்டப்பட்டதோ அந்த ஹுசைனவை கொலை செய்தீர்கள். ஒரு முறை மஸ்ஜித் நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஹுசைன் அவர்கள் வந்து கேட்பார்கள். நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சிறு வயதில் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் சிறந்தவரா நான் சிறந்தவனா? யார் கேட்குறா? யார் கேட்குறா? ஹுசைன் 6 வயது சிறுவன். ரசூலுல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறாரு? நீங்கள் சிறந்தவரா? இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹுசைனே நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா? பார்த்தாரு, யார் ரசூலுல்லாஹ் நான் தான் சிறந்தவன். என்னப்பா சொல்கிற, நீ சிறந்தவனா? யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை. இல்லை, இந்த ஒரு காரணத்தில் என்னை விட நீங்கள் சிறந்தவங்க தான், ஒத்துக்குவேன், அதை எந்த விதமான மறுப்பும் கிடையாது. ஆனால் என்னுடைய பாட்டன் முஹம்மது அவர்கள் ஒரு ரசூல், உங்களுடைய பாட்டன் அப்துல் முத்தலிப் ரசூல் அல்ல. என் பாட்டனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல், உங்கள் பாட்டனார் ரசூல் அல்ல. என் தாய் ஃபாத்திமா சொர்க்கத்து பெண்களின் தலைவி, உங்கள் தாய் சொர்க்கத்து பெண்களுக்கு தலைவி அல்ல. என்னுடைய தந்தை அல்லாஹ்வின் அரிசின் புலி, உங்களுடைய தந்தை அல்லாஹ்வின் அரிசின் புலி அல்ல. யார் ரசூலுல்லாஹ், என்னை விட நீங்கள் ஒரு காலத்தில் சிறந்தவங்க, உங்களோட நான் 3ல் சிறந்தவன் சொன்னாங்க. அப்படி ஹசன் ஹுசைனை, அப்படிப்பட்ட ஹுசைனை இந்த கர்பலாவிலே கொலை செய்ய இந்த நயவஞ்சகர்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ, அந்த ஹுசைனுடைய சிரசை அவர்கள் அடித்து துன்புறுத்தி அந்த ஹுசைனுடைய சிரசை கொண்டு வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் அந்த இமாம் ஹுசைனை இவ்வளவு பாடுபடுத்தினார் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆக இந்த புனிதமான இந்த கர்பலாவிலே, இந்த புனிதமான இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே கர்பலா என்ற போர், அந்த போரிலே இஸ்லாமிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பமே முழுக்க அறுத்திருக்கு. நல்லா கவனிங்க, இந்த போர் அல்லாஹு தஆலா 4 மாதத்திலே போர் செய்யக்கூடாது என்று சொன்னான். தெரியுமில்ல, அர்பஅத்த ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியம் செய்யப்பட்டு விட்டது. 4 மாதத்திலே போர் செய்வது கூடாது. அந்த 4 மாதத்தில் முஹர்ரமுடைய மாதம் 1. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி வந்து போர் செய்தார்கள். இந்த 4 மாதத்திலே எதிரிகளாக இருந்தாலும் கூட போர் செய்யக்கூடாது என்று இருக்கின்ற பொழுது, ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, ஒரு ஆட்சிகளுக்கு மத்தியிலே இப்படி போர் செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொடுத்தான். யஸீத் இப்னு முஆவியாவுடைய முடிவெல்லாம் பார்த்தால், இமாம் ஹுசைன் அவர்களுக்கு செய்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரருக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், அல்லாஹ் கர்பலாவிலே ஹுசைன் அவர்கள் இப்படித்தான் கொல்லப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தெரியும். அதுவும் உங்களை ரசூலாக ஏற்றுக்கொண்ட
ஒரு சமூகம் தான் கொலை செய்யும், எதிரிகள் எல்லாம் கொலை செய்யாது. அன்பிற்கினியவர்களே, மரணம் எப்படிப்பட்ட மரணமும் நம்மளை சிந்திக்க வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம மரணத்தை கண்டால் பயப்படுகிறோம், மிரண்டு ஓடுகிறோம். ஒருத்தவர் மௌத்தா போயிட்டார்னா அந்த குடும்பத்தில் அதோட சரி, அதை பற்றி அவர்கள் எதுவும் கவலைப்படுவதில்லை. பள்ளியாசிலிருந்து சேலை தூக்கு, பள்ளியாசிலிருந்து கட்டில் தூக்கி, பள்ளியாசிலிருந்து மோயினாரை கூப்பிட்டு அடிக்கலுவேன். ஏன்? நம்ம உடன் பிறந்த தந்தை அல்லவா, நம்மளை பெற்றெடுத்த தந்தை அல்லவா, நம்முடன் பிறந்த சகோதரனுக்கு ஏன் நம்ம அடிக்கலவ கூடாது? அதான் தெரியாது. எப்பதான் தெரிய போகிறோம்? சமூகத்தில் எப்பொழுதுதான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்மளுடைய சகோதரர்கள் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் கற்றுக்கொள்வது கடமை அல்லவா? எல்லாத்துக்கும் பள்ளியில் மோதியாரை கூப்பிட்டு விட்டால் சிந்திக்க வேண்டும். ஒரு மரணத்தை கூட நமக்கு படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மரணத்தை கூட நாம் பெருகப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் பார்த்தீர்களா? ஹஸரத் உமர் அவர்களுக்கு மரணம் வந்த பொழுது தன் தலை கூட மடியில் இருப்பதை விரும்பாத உமர் அவர்கள், தன் தலை கூட தரையோடு தரை சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் உமர். அவர்கள் தான் சஹாபாக்கள், அவர்கள் தான் புனிதர்கள். மரணத்தை நேசித்தார்கள். இன்று மக்கள் அவர்களை நேசிக்கின்றோம். இன்னைக்கு சஹாபாக்கள் இவ்வளவு உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? மரணத்தை அவங்க நேசிச்சாங்க. உலக சமுதாய முஸ்லிம்கள் என்று அவர்களை நேசிக்கிறார்கள். நாமும் மரணத்தை நேசித்தோம் சொன்னா, மரணம் படி வாழ்ந்தோம் சொன்னா, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி தரக்து ஃபீக்கும் மவாயிலை, உங்களிடம் 2 உபதேசிகளை விட்டு செல்கிறேன். அல்லாஹ் கவனிங்க, இன்னி தரக்து ஃபீக்கும் மவாதிகை, 2 உபதேசிகளை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். முதல் உபதேசி குர்ஆன், குர்ஆன் சொல்வதைப்படி நடங்க. 2வது உபதேசி மரணம் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் நல்லா பாருங்க, இன்னைக்கு நம்ம பயான் பண்றோம், கர்பலாவை பற்றி பேசுகிறோம், அல்லாஹை பற்றி பேசுகிறோம், எல்லாம் நினைப்போம், அல்லாஹ் பயப்பட்டு நினைப்போம். ஆனால் வெளியே போயிட்டா நம்ம வாழ்க்கையில் என்ற பேசிய ஜிம்மாவில் அந்த மதிப்பெல்லாம் போகும். ஆனால் ஒரு செகண்டு ஒரு மரணம் மனசில் வரட்டுமே, இப்போ கண்ணை மூடி மௌத்தை யோசித்து பாருங்க, அவன் செஞ்ச தப்பாலாம் நினைப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டாக சொன்னார்கள், இன்னி தரக்து ஃபீக்கும் மவாலிஐ, 2 உபதேசி, மரணம் தான் சிறந்த உபதேசி. இன்னொரு வார்த்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மௌத்தி நாசியா, உங்களுக்கு உபதேசிப்பதற்கு மரணமே போதும். இன்னைக்கு நாங்கள் உலகாட்டில் இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை, உபதேசிப்பதற்கு எது போதும்? மரணமே போதும். இந்த வார்த்தையை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மோதிரத்தில் பதிவு செய்து மாட்டிக்கொள்வார்களாம். எப்பயாவது உலக ஆசை வருகின்ற பொழுது அதை பார்த்து கொள்வார்களாம். கஃபா பில் மௌத்தி நாசியா, உங்களுக்கு மரணமே போதுமான உபதேசி. ஆக அன்பிற்கினியவர்களே, மரணத்தை விரும்ப வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி, அவர்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது பக்கத்தில் காலரா நோய் பிடிப்பித்துக் கொள்ளும். காலரா நோயிலே மரணிக்கின்ற பொழுது பக்கத்தில் இருந்த குடும்பத்தாரர்களை பார்த்து சொல்வார்கள், கல் அஸ்பஹத, தஹஜ்ஜுதுடைய நேரம், பொழுது விடிந்து விட்டதா? மக்கள் எல்லாம் சொல்வார்கள், நஹனு அஸ்பஹனா, பொழுது விடிஞ்சிருச்சு, பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னையும் எல்லாம் தள்ளி நில்லுங்க, விளையுங்க விளையுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மர்ஹபா பில் மௌத்தி மர்ஹபா, மௌத்தே வா மௌத்தே வா. யாரா கூப்பிடுவோமா? சமுதாயத்தார்கள் சஹாபாக்கள் மரணத்தை நேசித்தார்கள். நான் என்ன சொல்றேன், நம்ம மரணத்தை நேசிக்கவில்லை என்றால் கூட இந்த மரணத்துடைய இறுதி காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். ஜனாசாவை அடிக்கழுவது, ஜனாசாவை குளிப்பாட்டுவது, ஜனாசாவுக்கு கஃனிடுவது, அந்த நிலையில் கூட நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் அன்பிற்கினியவர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும், ஜனாசாவிற்கு கஃனிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும், ஜனாசாக்களை அடிக்கொள்வது கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்திலே கர்பலாவிலே உயிர் நீத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தார்கள் பொறுத்து நான் கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுவான மரணத்தை தா, யா அல்லாஹ் மரணத்தை நேசித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தா, உயர்ந்த காபத்துல்லா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தா ரஹ்மானே. உயர்ந்த சொர்க்கத்திலே எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துல் ரஹ்மானே. வாஹித வல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.